ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உத்தரவாதம் கொடுக்குறேன். என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ரெட்ட கதையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று அவன் வாழ நினைக்கிற கதை, இன்னொன்று சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்க மனசோட உண்மை கதை. எல்லா மனிதர்களுக்குள்ளும் வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இன்னொரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அமைஞ்சது என்னவோ ஏதோ என்ற வாழ்க்கை தானே. அப்படிதான் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. நீ எதிர்பார்க்கறது போலவே சுகமான சந்தோஷமான நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னுடைய நெற்றி குங்குமத்தையும் தொட சொன்னேன். நீ கீழே விழுகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், உன் மனசு உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேங்கிறத நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட கேட்குற. நீயே என் குடும்பம்தாங்கிறத மறந்துட வேணாம். என் குடும்பத்தில் ஒரு ஆள் கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது நான் எப்படி அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? கலங்காதே. சத்தியமா நீ என்கிட்ட கேட்ட உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லா வாழ வைப்பேன். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது கரை கடந்து விடுவது போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் இப்போது உன்னை விட்டு கடந்து போக போகுது. வரவுக்கு மீறிய செலவும் தகுதிக்கு மீறிய ஆடம்பரமும் உன் செலவுக்கு அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடனும் எந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போதையோ அதே போல அதே நிலைமையில நீ இன்னொரு நாளைக்கு வெக்கப்படவும் அசிங்கப்படவும் அவமானப்படவும் நேருங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால தானே நீ அவமானப்படுவதற்கு காரணமாக மூல காரணமாக இருக்கும் அந்த செலவை குறைச்சிக்க சொல்கிறேன். செலவுகள் அதிகமாகும் போதுதான் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி அது உன்னை வெக்கப்பட அசிங்கப்பட பிரச்சனைகளில் மாட்டி விட வைக்குது. அதற்கு பதிலாக உன் வசதிக்கும் வருமானத்துக்கும் ஏற்றாற் போல சிக்கனமாக இருந்து செலவு செய்ய கற்றுக்கிட்டினா நீ யார் முன்னாலும் தலை குனிஞ்சு போய் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நேற்றைய சூழ்நிலையை வச்சு இன்றைய தினத்தை தீர்மானித்து விட வேணாம். நாளைய சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு ஏற்றாற் போல மாறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட காத்திரு. உணர்ச்சி மிகுதியில் ஏதாவது ஒரு செயலில் நீ தப்பாக செஞ்சிட்டினா அது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு குத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டுமே இருக்கும். எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. என் மனசுக்குள்ள குடியிருக்கிற ஒன்றை பார்க்க தான் இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். என்னையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆனந்தத்தை அருளுவேன் என் செல்லமே. உன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமா இரு. உனக்கு நிழலாக நான் இருந்து நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். எல்லார்கிட்டையும் அன்பாக பேசக்கூடிய நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நம்பிக்கையோட தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோட கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோள்களை நோக்கி போனினா அதை அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். நீ எத்தனை முறை உடஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை முறையும் உன்னை கை தூக்கி விடுறதுக்காக நான் சரியான நபரை இந்த பிரபஞ்சத்தில் உனக்காக அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன். நீ எத்தனை முறை கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அத்தனை முறையும் உனக்கான பிரச்சனைகளை சரி செய்ய இந்த வராகி அம்மா யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசு முழுக்க வலியை வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவங்க மறுபடியும் உன் மனசு உடையும்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? வருந்தாதே. இந்த வலியும் வேதனையும் உனக்கு நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. உன் அன்பை முழுமையாக எனக்கு கொடுத்த நீ இத்தனை நாளாக வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்க நீ கூடிய சீக்கிரமே சந்தோஷப்படும்படி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாத்துறேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் தவிடுபொடியாக்கி
உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குறேன். எப்போதுமே யாருடைய உருவத்தை வச்சும் யாரையும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேணாம். அதே போல ஒருத்தர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கதையும் நல்லா இல்லாததையும் வச்சு இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்வானவர்கள்ன்ற எண்ணத்துக்கும் வர வேண்டாம். எப்போதுமே உருவத்திலும் ஆடையிலும் ஒருத்தரை பற்றி முடிவுக்கு வந்துடக்கூடாது. பார்க்க அழகா இருக்கவன் கம்பீரமா இருக்கிறவன் மனசுல நல்லவங்களா இருப்பாங்கன்னு உன்னால உறுதியாக சொல்ல முடியுமா? பெரிய ஆலமரம் கூட புயல் அடிச்சா வேரோட சாஞ்சு போயிடும். ஆனா பெரிய புயல் அடிச்சாலும் சின்ன புல்ல அசையுமே தவிர அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே போலதான் மனிதர்கள் எப்போது எந்த சூழ்நிலை எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து வேண்டுமானாலும் கீழே விழுந்து விடவும் கஷ்டமான நிலைமைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன முழுசா நம்புற என் அன்பு பிள்ளையான உன்னை கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். எனக்காக தீபம் ஏத்துனினா உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு அருளுகிறேன் என் செல்லமே. உனக்கு வந்துடுறதா நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துறதால தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வரணும் தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தீர்ப்பதற்காக நான் இருக்கேன்றத நீ மனசளவுல புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நீ என்கிட்ட கேட்டும் அது உனக்கு தாமதம் ஆகுதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான செம்மையான வாழ்க்கையை தான் நீ வாழுவ. உன் வாழ்க்கையில குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்தா அதை தூக்கி போட்டுட்டு என்னை மனசார நன. நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அந்த விஷயத்தை நல்லபடியா உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். தப்பு செஞ்சிட்டோமே நினைச்சு குற்ற உணர்வுல எதற்காக நீ உருகிக்கிட்டு இருக்கியோ அதையும் நான் சரி செஞ்சிடுறேன். எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி நடத்திய நானே இனிமேலும் உன்னை வழி நடத்துவேன். உன் கூட அதிகமா நெருக்கமா இருந்தவங்க கிட்ட எல்லாம் உன் கவலைகளை நீ சொல்ற. உன் மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்களையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்ற. ஆனா இப்படி உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க மனசுல உன்னை பத்தி ஒரு தவறான எண்ணமும் எதிர்மறை எண்ணமும் உருவாகிறது உனக்கு தெரியுமா? நீ என்னவோ உன் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டோன்னு நம்பிக்கையா நிம்மதியா அந்த இடத்த விட்டு விலகி போன அடுத்த நொடியே உன் ரகசியத்தை உன் வாழ்க்கையை கேட்ட மற்றவங்க உன்னை பத்தி தவறா நினைக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தையோ வேதனைகளையோ வருத்தங்களையோ சொல்ல வேணாம். உன்னால சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீ சமாளிச்சு பழகு. அப்போதுதான் நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். சமாளிக்க முடியாத போதும் கூட இந்த வராகி அம்மா என்ன மனசுல நினைச்சு உன் பாரத்தையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். முதல்ல உன் கோபத்தையும் எரிச்சலையும் தூக்கி போடு. உன்னை காயப்படுத்தினது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது அவங்களோட தப்பு தான். ஆனா அதுக்காக அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கோபத்தை அவர்களிடம் காட்டும்போது அதன் மூலமா உன் வாழ்க்கையில தப்பும் தவறும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை நல்லா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உனக்கு நான் ஆசீர்வதிச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக வந்து சேரும். நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். கடந்த சில நாட்களாகவே கவலையில மூழ்கிக்கிட்டு எந்த வேலையையும் சரியா செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்க உன்னை உன் கவலைகளிடமிருந்து காப்பாற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போறேன். இனிமே எப்போதும் நீ சுறுசுறுப்பா உற்சாகமாக இருக்கிறத பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்க போகுது. உனக்கு தேவையான பொருளாதாரமும் தங்குதடையின்றி உனக்கு கிடைக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சது நடக்காம தாமதமாகி இருந்தாலும் அதை தப்பாமல் உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தானே என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். நானே உனக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகு வேறென்ன உனக்கு வேண்டும்? நீ என்னை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு மனசளவுல முழுசா என்னை நம்பு. உனக்கு தேவையானது எல்லாத்தையும்
நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என் செல்லமே. சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகளில் உன்னை சுற்றி இருக்கிற தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து மனதைரியத்தை இழந்துக்கிட்டு இருக்க. முதல்ல தைரியமா இரு. உனக்கு துணையா இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நம்பிக்கையோட கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ எல்லாவற்றையும் அடைவதற்கு நான் துணையா இருப்பேன். நான் உனக்கு முன்னால போய்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பிரச்சனைகளை எல்லாம் என் காலடியில் வச்சிட்டினா அதை நல்ல விதமாக நான் உனக்கு முடிச்சு தர்றேன். இனிமே எல்லாமே நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும். உன் பிரார்த்தனைகள் எல்லாமே உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. கண்ணீரை தொடச்சிக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாத்துறேன். எப்போதும் இறை வழிபாட்டை மட்டும் கைவிட்டுடாத. உன்னை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இந்த வராகியம்மா நான் தான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் என் நாமத்தை சொல்ல மறக்காதே. நீ நல்லா வாழ்றதுக்கு ஏற்றார் போல, நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு முடிச்சிடுறேன் செல்லவே. இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், உன் சொந்தக்காரவங்க எல்லாருமே உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும், உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக இந்த வராகியம்மா நான் இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதுக்காகவும் தயக்கம் காட்ட வேணாம். தன்னம்பிக்கையோட முன்னேறி போனினா உன்னை வழி நடத்தி செல்ல நான் எப்போதுமே இருப்பேன். மனிதர்களுக்கு வயசாகும் போது கொஞ்சம் அழகான முகங்கள் எல்லாம் சுருக்கமடையும், திமிரான உடல்கள் எல்லாம் தளர்ந்து போகும். ஆனா அன்பும் கருணையும் நிறைஞ்ச உள்ளம் எப்போதுமே இளமையாகவே இருக்கும். உன் வாழ்க்கைக்கான உண்மையான அழகே அன்பான உன் மனசும் அற்புதமாக செய்கிற உன்னுடைய செயல்களும் தான். அதுதான் உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கண்களில் வரும் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாத்துறதுக்கு நான் இருக்கேன். இப்போது தாங்க முடியாத வலியையும் வேதனையும் அனுபவிக்கிற உனக்கு முழு மன வளத்தையும் கொடுத்து புன்னகை புரிந்து கொண்டே அற்புதமாக அனைத்தையும் செய்யும் முடிக்கும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னுடைய சிறு புன்னகை தான் உன் வாழ்க்கைக்கான பலமாக இருக்க போது. நீ என்ன செஞ்சாலும் தைரியமா செய். ஏன்னா உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் அல்லவா இருக்கேன். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட எதுவும் தெரியாதவ மாதிரி அமைதியா இரு. எல்லாத்தையும் உன்னால நல்லா பார்க்க முடிஞ்சாலும், சுத்தி இருக்கிறவங்க பேசுறது உன் காதுகளில் விழுந்தாலுமே கூட எதையும் பார்க்காதவர் போலவும் கேளாதவர் போலவும் அமைதியா இரு. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அதை சகிச்சுக்கோ. பொறுமையோட பணிவோட உன் வாழ்க்கையை நீ வாழும்போது இந்த உன்னுடைய திறமைதான் உன் வாழ்க்கையில உன்னை உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். கூடிய சீக்கிரமே அம்மா வராகி தாயே எனக்கு கை நிறைய அள்ளி கொடுத்துட்டான்னு எனக்கு நன்றி சொல்லும்படி இன்னும் பல வெற்றிகளை உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இதுவரைக்கும் உன் சிந்தனையில் மட்டுமே இருந்த நான் உன்னை பார்க்கறதுக்காக நேர்லையே கூடிய சீக்கிரம் வரப்போறேன். நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ ஆனந்தம் கொள்ளும்படி நான் உன்னை நாடி வரதான் போறேன். சீக்கிரமே உன் உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்தை பெறும். உன் இதயமும் மனசும் குணமாகி காயங்கள் எல்லாம் ஆறி போய் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போற. இனி கஷ்டமோ மோசமான விஷயங்களோ துன்பமோ துயரமோ உன்னை தொடராத அளவுக்கு இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத பலமுறை யோசிச்சு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுட்டு தேவையான விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செஞ்சு அதன்படி வாழ ஆரம்பி. எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும்.